ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சூப்பராக பார்க்கலாம். ஆடிட்டிங், உணவு சார்ந்த தொழில், கலை, இலக்கியம், புரோக்கரேஜ், இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷம். கல்வி படிக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். இந்த மிதுன ராசிக்கு குரு 2ஆம் இடத்துல வர்றாரு. அதனால் உங்களுக்கு இந்த காதல், திருமணம் இது போன்ற விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் காதலிக்காதவங்க காதலிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும். குழந்தை பிறப்பு ஏற்படும். ஸோ கல்யாணமும் இருக்குது, காதலும் இருக்குது, குழந்தை பிறப்பும் இருக்குது. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுவும் கிடைக்கும். மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன செய்யுது அப்படின்னா, முதல்ல வந்த உடனே இவ்வளவு நாள் தொல்லை கொடுத்த ஆளுங்களை எல்லாம் முதல்ல தூர விளக்கும். இவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு அவமானத்தை உருவாக்கி கொடுத்துச்சு இல்லைங்களா, அந்த காலங்கள் மாறும். வீட்டில் பொன், பொருள், ஆபரணம் முதலியவை சேர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமணத்திற்காக தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் உண்டு. காதலில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த காதல் இப்போ தீரும். கலைத்துறையில் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மிதுனத்துக்கு இப்போ ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். 1-2 ஏதாவது தவறி போச்சுன்னா கூட அதுவும் மறுபடியும் இப்போ உங்களை தேடி அது எல்லாமே செட்டாக ஆரம்பிக்கும். சின்னத்திரை கலைஞர்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். புது புது ப்ராஜெக்டுகள் வரப்போகுது. புது விளம்பரங்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. புது புது நிகழ்ச்சிகளில் நீங்கள் போய் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு போவதற்கான வாய்ப்புன்னு முழுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய காலம் யாருக்கு அப்படின்னா மிதுனத்துக்கு தான். இந்த மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பொன், பொருள், ஆபரணத்தை சேர்த்தக்கூடியவார். ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுப்பாரு. எங்கேருந்து பணம் வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். 10ஆம் இடத்துல சனி நின்று தொழிலை கொடுப்பாரு. தொழிலில் கொஞ்சம் தொல்லை கொடுப்பாரு, கொஞ்சம் அலைச்சலை கொடுப்பாரு. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நிறைய அந்த வருமானத்தை சேர்த்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தந்தையாருடைய உடல்நிலையில் சில சிக்கல்களை உருவாக்கி கொடுத்தாலும் தந்தையின் மூலமும் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தையும் உருவாக்கி கொடுப்பாரு. ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பாரு. 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இந்த காலத்தில் உங்களுக்கு குடும்பம் அமையணும் அப்படிங்கிறது ஒரு விதியாகவே இருக்குது. அப்போது தனம் அமையும், குடும்பம் அமையும். உங்களுடைய வாக்குக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை கேட்கும். உங்களுடைய சொல் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எல்லா இடத்துலையும் உங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு மரியாதை செய்ய ஆரம்பிப்பாங்க. இது மட்டும் இல்லை, வெளிநாடு, வெளியூர் இந்த மாதிரி எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிடலாம். அதாவது இடமாற்றம் கட்டாயம் இருக்குது. இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு, 8ஆம் இடத்துக்கு, 10ஆம் இடத்துக்கு 3 இடத்துக்கு வருது. அப்போது 6ஆம் இடத்துக்கு வரும்போது சில தொல்லைகள் ஏற்படும். குறிப்பாக கழிவு பகுதியில் உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம். டயரியா வரலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். வயிறு சார்ந்த தொல்லைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி சில சிக்கல்கள் ஏற்படும். இடுப்பு வலி வரும். இடுப்புக்கு கீழே சியாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் 1 நாள் 2 நாளில் இருந்துட்டு உங்களுக்கு மீண்டும் சரியாக போயிடும். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிக அளவில் அலைச்சல் கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குளிப்பறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது அங்கே அந்த சனி இருக்காரு. அந்த சனி தொழில் ரீதியாக ஒரு நல்ல மேன்மையை கொடுக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடைசியாக உங்களுக்கு தொழில் அமைஞ்சு ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்கி கொடுத்துரும். 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மொத்த வருமானத்தையும்
பத்திரமா கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்திரும். இந்த வீட்டுக்கு சேர்த்தன பொருளை நீங்கள் சேமிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களாக வாங்கிக்குவீங்க. இதன் மூலமாக உங்களுடைய நீண்டகால தேவைகள், ஆசைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிவர்த்தி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், திருப்தி, அமைதி, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களோட உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னாலும், ஏதாவது உங்களுக்கு ரொம்ப நாள் இப்போ போன வருஷத்தில் இருந்த சில பிரச்சனைகளை தீர்த்துக்கணும், ஆப்ரேஷன் செஞ்சுக்கணும், இல்லை இதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய தீர்வுகள் இப்போ கிடைக்கும். பிசிஓடி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள், தோள்பட்டை, கை, எலும்பு, தோல், இந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இப்போ வந்து இந்த மிதுன ராசிக்கு தீர்வு ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்கும். பெண்களுக்கு சேமிப்பு, கையிருப்பு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகும். அதன் மூலமாக அவங்க தங்களுடைய தேவைகளை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பும் உருவாகும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம்னு தான் சொல்லணும். ஆனால் நிறைய சூதுவாது செஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியுன்றதை சூதுவாது செஞ்சு தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நல்லவங்களை விட கெட்டவங்களுடைய ஆதரவு தான் இந்த முறை வந்து கிடைக்கும். அவங்களால நீங்கள் வெற்றி பெறவும் செய்வீங்க. சனியுடைய 3ஆம் பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முதலீடுகள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. முதலீடுகளை வந்து பணம் கையில் சேரும்போது நீங்கள் அங்கே இங்கே செய்யலான்னும் போது உங்களை ஏமாத்துறதுக்கும் சில வாய்ப்புகள் வந்து சேரும். குறிப்பாக கிரிப்டோ கரன்சி, சீட்டு சேர்த்துறது, இல்லைன்னா பெரிய அளவில் பேராசை காட்டி உங்களுடைய பணத்தை வந்து சிலர் உங்களை மோசம் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீடு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. பணம் சேர்ந்து வர்ற நேரம், அதனால் விருப்பப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஏமாற்றமும் தயாராக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்தந்த இடத்துல கவனமாகத்தான் இருக்கும். ப்ரமோஷனுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன் ரெடியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஏதாவது வெளியூருக்கு மாற்றலாகி போகணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாற்றமும் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். கல்விக்காக எங்கேயாவது வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயாராக இருக்கலாம். ஆனால் சில தடைகள், தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் அமையும். இது வந்து செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் தான் உங்களுக்கு இதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க தயவு செஞ்சு பணம் கொடுத்து ஏதாவது வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கைகள் இருந்தால் அதை விட்டுடுங்க. இந்த முறை நேர்மையாகவே போக பாருங்க. உங்களை ஏமாற்றி பணம் பிடுங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் தயாராக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா தொண்டை, காது, மூக்கு, அப்புறம் உங்களுடைய கை விரல்கள், தோல், இடுப்பு, இந்த பகுதியிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த பகுதியை ஒட்டியே தான் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் வந்துட்டு மீண்டும் அது சரியாகவும் போயிடும். வியாபார விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வியாபார விருத்தி பண்ணலாம். எக்ஸ்பேன்ஷனுக்கு வந்து நீங்கள் போன வருஷத்தில், அதுக்கு முன்னாடி வருஷத்தில் எதிர்பார்த்த எக்ஸ்பேன்ஷன் இப்போ நடக்கும். உங்களுக்கு நீங்கள் எல்லா நல்லதும் கூடி வரும்போதும் ஏதோ சில சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள் இருக்கிறதாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சரியான ஒரு இறை வழிபாடு அப்படின்றது, இல்லை பரிகாரம் அப்படிங்கிறது எதுன்னா, குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க, குழந்தைகளை துன்புறுத்தாதீங்க, குழந்தைகள் மேலே பாசமாக இருங்க. இதுதான் முதல்ல. அடுத்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாள் கோவிலுக்கு ஏகாதசி திதியும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய ஒரு நாளில் பெருமாளுக்கு போயிட்டு நீங்கள் சும்மா கையெடுத்து கும்பிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் சாதாரணமாகவே தீர்ந்துவிடும். நீங்கள் அது எந்த கோயில் பெருமாளுக்கு வேணாலும் போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுக்கும் போகலாம், இல்லை ஸ்ரீரங்கம் போகலாம், திருப்பதி போகலாம், இல்லை உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போகலாம். ஆனால் அந்த திதியும் நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. கடகராசிக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். உங்கள் ராசிக்கே வரக்கூடிய குரு நிறைய நன்மைகள் தரும். போன வருஷத்தில் இருந்தது போல் இல்லாமல் இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் கூடவே சேர்த்து அவமானத்தை கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்யறதுல உயர்ந்த எண்ணமும், எல்லாருக்கும் தேடி போய் வழிய போய் அடுத்தவன் பிரச்சனையை தன் பிரச்சனையை இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. அவங்கெல்லாம் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சில பின்னாடி அதை மறந்து போய் உங்களை அவமானப்படுத்துவாங்க.
குடும்ப விஷயங்களை வேறு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. குடும்ப விஷயங்கள் உங்களோடவே வச்சுக்கிங்க. தெய்வ காரியங்களுக்காக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத தயாராக இருக்கீங்கன்னா தாராளமாக எழுதுங்க. இந்த முறை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. கடக ராசிக்கு வரக்கூடிய உங்கள் குரு உச்ச குருவாக வந்து என்னென்ன செய்ய போவார்? திடீர்னு ஒரு பயணத்தை கொடுப்பார். திடீர்னு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். கடகத்துக்கு வந்த இந்த குரு உங்க ராசிக்கு என்னென்ன செய்ய போறார்? முதல்ல குரு உச்சமாகி உங்கள் ராசிக்கு வந்து சேரும்போது அவருடைய நற்குணங்களை உங்களுக்கு கொடுப்பார். பிறருக்கு உதவி செய்தல், அந்த உதவியின் விளைவாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், கோயில் விசேஷங்கள்ல முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முதல் மரியாதை, பெரிய பதவிகள், பெரிய அளவுக்கான உயர் சமூகத்துல உயர் அந்தஸ்து உள்ளவர்களுடைய தொடர்புகள், இதெல்லாத்தையும் உங்களுக்கு அவர் ரொம்ப சூப்பரா கொடுப்பாரு. குழந்தைகளை கொடுப்பார். குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பையும் உருவாக்கி கொடுப்பார். இவ்வளவு நாள் குழந்தைகள் கூட உங்களால் நேரம் செலவு பண்ண முடியாமல் இருந்தால் அதை இப்போ மாற்றி கொடுப்பார். சின்ன சின்ன சங்கடங்களை உருவானாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில நன்மைகள் தான் முடிவில் வந்து அமையும். தங்கத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தங்கம் உங்ககிட்ட இருந்து களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு பணம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தங்கம் கைவிட்டு போகும். அதே சமயம் இந்த தங்கம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டயத்தில் மீண்டும் உங்கள் கைக்கே வந்துடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தால் அதை இந்த முறை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு உடனடியாக கைக்கூடி வரும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்ட் மாற்றணும், எல்லாம் பிரித்து எழுதணும், மாற்றி எழுதணும், பாகம் பிரிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதையின் காரணமாக இந்த விஷயங்கள் இப்போ உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் வரும். கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மரியாதை தேடி வரக்கூடியது. கன்சல்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். கோயில் காரியங்கள், தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க, பொது காரியங்கள் செய்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சில அவமானங்களை தேடித்தரும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா இதுதானா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பை ஒன்று கேலி செய்வாங்க, இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை, அக்கறை, இது போன்ற விஷயங்களை கேலி செய்வாங்க. இந்த இடங்கள்லாம் மனம் தளராமல் செயல்பட்டீங்கன்னா அதனுடைய விளைவு பின்னாடி வந்து நீங்கள் சரியாக தான் செஞ்சீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அவமானம் என்பது தவிர்க்க முடியாதது உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த முறை எழுதப்பட்டிருக்கு. எந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒன்றால் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா உங்களுடைய உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த அவமானங்களை வந்து பரிசாக கொடுத்துட்டு தான் போவாங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்களாக போய் தலையிடாதீங்க. உங்களுடைய குணத்துக்கு அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. நீங்கள் நிறைய இடங்களில் போயிட்டு என்ன செய்வீங்க, அவங்களுடைய பிரச்சனையை கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா அவங்க கேட்காமலேயே உதவி செய்வீங்க. அது உங்களுடைய ஒரு அற்புதமான குணம். எப்போவுமே அன்போடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அன்பை வந்து வாங்கிக்கிட்டு வம்பையே திருப்பி தருவாங்க. இது கொஞ்சம் சிக்கலானது தான் அப்படின்னாலும் பின்னாடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அபிமானம் உருவாவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு தரும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் முன்னாடி போய் நின்று தொழில் செய்கிறவங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான காலம். சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலம். ஐடி செக்டார் கொஞ்சம் அடி வாங்கி தான் மேலே எந்திரிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு ஐடியை நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஏதாவது வேலை பார்க்குறது, மாற்றுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் மாற்றிக்கிங்க. உச்சம் பெற்ற குரு உங்ககிட்ட இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்களை கண்டிப்பாக அந்த குரு நீக்கி வைப்பார், நிவர்த்தியும் செய்து வைப்பார். இந்த குருவுடைய நன்மைகள் பலவற்று இருந்தாலும் கூட குழந்தை கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான குரு உங்களுக்கு இந்த இதில்
ஒரு குழந்தை வந்து கொடுப்பார். ஆனால் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் ஒரு கருக்கலைப்பு உண்டாகி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் அந்த கருவை வந்து 2வது குழந்தையாக கொடுத்து அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக உங்களுக்கு அமையும். பணவரவை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பணம் எப்பவும் போல் வந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளவு நாளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக கடந்த 1 வருஷமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தது, திருமணம் வந்து தாமதமாகிக்கிட்டு போனது, கூடி வந்து கடைசி நேரத்தில் கெட்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இது எங்கே போய் நிற்கும்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அது வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக திருமணம் நடந்துவிடும். அவமானத்திற்கு பிறகு இல்லைன்னா அந்த சிக்கலுக்கு பிறகு ஒரு சங்கடத்துக்கு பிறகு அந்த திருமணம் நடக்கும். இது திருமணம் நடக்கும், இந்த சங்கடத்துக்கு பின்னாடி நடக்குன்றது தான் வந்து உங்களுடைய இந்த 1 வருஷத்து மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன். அந்த சங்கடத்தை உருவாக்கி தரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுத்துரும். தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இப்போ மாறக்கூடிய நேரம்தான். உடம்புக்கு வந்து நீங்கள் உணவுகளை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள், லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள், வயிறு சம்மந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. மனம் தெளிவு எத்தனை தான் கிடைச்சாலும் கூட சில நேரங்களில் சபல புத்தியோ சதன புத்தியோ உருவாகக்கூடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிற பெண்களை நம்பாதீர்கள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். விஜய், அண்ணாமலை மற்றும் நிறைய ஆளுமைகள் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஷைன் ஆவாங்க. அதாவது வந்து வாய்ப்பு தள்ளி போச்சு, தவறி போச்சு, இல்லைன்னா அவங்க வந்து மதிக்கப்படலை அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் கூட இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து நின்றவங்க கூட இப்போ திடீர்னு வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இணங்கி போவாங்க. உங்களை அந்த உயரத்திற்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், பதவி, இது போன்ற உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த குரு கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. திடீர்னு ஏமாற்றத்துக்கு உள்ளாகவீங்க. இருந்தாலும் அந்த ஏமாத்தினவங்களே உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை கொடுத்து, இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு மேன்மையை கொடுப்பாங்க. 5ஆம் இடத்து குரு பார்க்குது. பூர்வ புண்ணியம், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முன்னாடி நின்று செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். காதல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி அடையும். திருமணத்துக்கு பிறகான காதலும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. எது சரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா வகையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையே கொடுத்தாலும் கூட தந்தை வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். தாயாருக்கு எந்த விதமான சிக்கலையும் உருவாக்கி தராது, ஆனால் தந்தையாருக்கே எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். குறிப்பாக அப்பாவுக்கு காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு கடகராசி இருந்தால் அவங்களுடைய அப்பாவுக்கு காலில் அடிபடுவதை தவிர்க்க முடியாது. கால், இடுப்பு போன்ற வகை விஷயத்தில் அப்பா கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு இந்த காலம் அமோகமான, அற்புதமான, சூப்பரான காலமாகத்தான் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது சிக்கல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி அந்த சாமி கும்பிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அது ஒரு குறிப்பாக துவாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல், பாயாசம், இல்லைன்னா கூழ், இந்த மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருள் கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளே நடக்கும்.